ஹலோ, வணக்கம், வெல்கம் அண்ட் குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட் ஹியர். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சீசன் 2 ஆஃப் பியாண்ட் த ஆப்வியஸ் வித் நான் உங்கள் ஜெஃப்ரி. இந்த ஷோக்கு யாராச்சும் புதுசாக வரீங்கன்னா, இந்த ஷோ ஆல்ரெடி ஒரு சீசன் லென்த்தாக பேசி போட்டிருப்பேன். அதை ப்ளீஸ் டூ செக் அவுட். தோஸ் டோன்ட் நோ, தோஸ் ஆர் ஹியர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இந்த பியாண்ட் த ஆப்வியஸ்ன்றது இந்த ஷோ எதுக்குன்னா, ஓகே, நீங்கள் எதாவது பேச்சு நினச்சிருப்பீங்களா, இத்தனையோட ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் சடன்லி யூ ரியலைஸ், ஓ மை குட்னஸ் கிரேஷியஸ், இதுக்கு பின்னாடி எப்பா இவ்வளோ இருக்கா அப்படின்ட்டு வியக்கத்தக்க பல விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இந்த ஷோ. லெட் இட் பி அ சயின்டிஃபிக் ஃபேக்ட், லெட் இட் பி ஃபிலாசபி ஆஃப் லைஃப், வாட் எவர் இட் இஸ். நீங்கள் எதெல்லாம் ஆப்வியஸாக இப்படி நினச்சிட்டு அவ்வளோ விஷயங்களை அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கு அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இந்த ஷோ. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். நடுவில் சீசன் 1க்கு அப்புறம் பெரிய கேப் ஆகி போச்சு. சில பல வேலைகளால் கொஞ்சம் துவண்டு போய் எந்த எபிசோடுமே ரெக்கார்ட் பண்ணாம ஆயிடுச்சு. சரி, அதான் நியூ இயர் ஆரம்பிச்சோம். ஓகே, 2026 லெட்ஸ் டூ திஸ், லெட்ஸ் டூ அ நியூ பிகினிங். அப்பப்போ கொஞ்சம் ஆங்கிலத்தில் பேசிக்கிறேன். ஏன்னா ஐ ஹாவ் மை கொலீக்ஸ், மோஸ்ட் ஆஃப் மை கொலீக்ஸ் ஆர் மல்லூஸ். ஓகேவா? அப்படி ஒரு கொலீக் ஹி ஆஸ்க் மீ, ஓ மை காட் சார், why are you always talking in Tamil? நீங்கள் கொஞ்சம் இங்கிலீஷில் பேசி போட்டிங்கன்னா நாங்களும் கேட்போம்ல இந்த ஷோவை. என்னது இது மாங்கா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே லியோ, திஸ் இஸ் ஃபார் யூ மிஸ்டர் லியோ தாஸ். எஸ், அவர் பேர் லியோ தாஸ். ஸோ லியோ, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டேக்கிங் திஸ் ஷோ டு ஆல் த மல்லு ஆடியன்ஸ். ஓகே, லெட்ஸ் கோ டு த ஷோ. ஓகேங்க, நியூ இயர் வந்துருச்சு. எல்லாமே 2026 நியூ இயரில் வி டேக் ரெசல்யூஷன்ஸில் வருஷம் நம்மளும் லாட் ஆஃப் ரெசல்யூஷன்ஸ் வி டேக். என்ன ரெசல்யூஷன்ஸ் எடுத்துகிற போனால் மிஞ்சி போனால் ஓகே, ஐ வாண்ட் டு லூஸ் திஸ் many kilograms of weight, ஐ வாண்ட் டு ஏர்ன் திஸ் மச் மணி, நான் இவ்வளோ காசு சம்பாதிக்கணும், ஐ வாண்ட் டு ஐ மீன் லைக் எல்லாத்துக்குமே ஒரு மெஷர்மெண்ட் இருக்குல்ல நம்மள்கிட்ட. நம்ம சரி இவ்வளோ சம்பாதிக்கணும், இந்த 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 டேட்டுக்குள்ளே நான் இவ்வளோ பண்ணணும், ஐ வாண்ட் டு டூ திஸ் வித்தின் திஸ், ஐ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல், ஐ வாண்ட் டு earn like 12 lakhs per annum, I want to earn $1 million, I want to start a business, I want to lose 10 kgs. இப்பெல்லாம் we have a lot of resolutions-ல. ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம whenever we take a resolution, we always have this measurement-ல we have நம்ம எப்பயுமே சும்மா நம்ம இது பண்ண மாட்டோம். நான் அடுத்த நியூ இயருக்குள்ளே ஸ்லிம் ஃபிட் ஆகி காட்டணும் அப்படிலாம் பண்ண மாட்டோம். அடுத்த விஷயம் இவ்வளோ இத்தனை கிலோகிராம்ஸ் ஆஃப் வெயிட் லூஸ் பண்ணணும், இவ்வளோ மணி சம்பாதிக்கணும், பணக்காரனாரனா we don't just say okay நான் I want to be rich. We all have some targets in life, let it be your work, whatever it is, we always have that numbers. But many times in life we can't measure things beyond the obvious measurements. We have many systems, நம்மள்ட்ட Indian units, metric units, meters, seconds, rupees, dollars அப்படின்னு எவ்வளோதான் மெஷர்மெண்ட் இருந்தாலும் sometimes it is hard for things to quantify. அதனால தான் இந்த எபிசோட் பேர் என்ன ஃபஸ்ட் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த எபிசோட் த ஃப்ளா இன் ஆர் ரூலர்ஸ். ஓகே, ரூலர்ஸ்னால் கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ் கிடையாது. ரூலர்ஸ்னால் நீங்கள் கோடு போடுற ஸ்கேல் பேர் ரூலர்ஸ்னால த ஃப்ளா இன் ஆர் ரூலர்ஸ். ஓகே, ஒரு கதையோடு அதை ஆரம்பிக்கிறேங்க. நான் ஒரு பாப்புலரான புக்கு படித்தேன். அந்த புக்கு எல்லாரும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் கால்ட் சைக்காலஜி ஆஃப் மணி. இந்த சைக்காலஜி ஆஃப் மணியில் ஐ ஜஸ்ட் ரெட் அ ஸ்டோரி. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி யாரை பற்றினதுன்னா, இட் இஸ் அபவுட் அ பர்சன், it is about like a big event. அந்த ஈவெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, there is a person called Joseph Heller. இந்த ஜோசப் ஹெல்லர் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறார், ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் ஈவெண்ட். அந்த சக்ஸஸ் ஈவெண்ட்டை நடத்துறது யாருன்னா ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜருங்க. ஓகேவா? இந்த சக்ஸஸ் ஈவெண்ட் நடத்துகிறப்ப இந்த ஜோசப் ஹெல்லர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு. இது ஜோசப் ஹெல்லர் யாருன்னா ஒரு ஆத்தர். ஓகேவா? ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கு பேர் கூட Catch 22. ஓகேவா? இந்த ஜோசப் ஹெல்லர்கிட்ட he is asking, ஓகே, நீங்கள் உங்களுக்கு தெரியுமா, இந்த நீங்கள் உங்கள் புக்கு, ஒரு புக்கில் வாட் எவர் யூ ஹவ் ஏர்ன்ட் இன் யுவர் சிங்கிள் புக் இந்த என்டையர் லைஃப் டைம், திஸ் பர்சன் ஹூ இஸ் கண்டக்டிங் த ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர் ஹூ இஸ் கண்டக்டிங் தி ஈவெண்ட்டில் ஹி ஹஸ் ஏர்ன்ட் இட் இன் 1 day அப்படின்றாரு. இப்போ நார்மலாக ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் ஒரு கம்பேரிசன் இருக்கும்ல, ஹி ஏர்ன் திஸ் millions of dollars, பட் ஹி இஸ் பேசிக்கலி பில்லியனர் அண்ட் ஆல் திஸ் திங்ஸில். நீங்கள் என்ன சொல்கிறாரு, ரேஜ் பைட் பண்ணுறாரு. ஓகேவா? ஜோசப் ஹெல்லர்ட்ட ஓகே, வாட் எவர் யூ ஹவ் ஏர்ன்ட் இன் யுவர் என்டையர் லைஃப் டைம் த்ரூ யர் புக், ஹி ஹாஸ் ஏர்ன்ட் இட் இன் அ சிங்கிள் டே அப்படின்றாரு. அதுக்கு இந்த ஜோசப் ஹெல்லர் ஹி ஹாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ரிப்ளைங்க. என்னென்னா, அவர் என்ன சொல்கிறாரு, ஹி மே ஹாவ் more money that I've earned in my entire lifetime, but he can never have what I have. That is enough.
என்ன சொல்கிறாருன்னா, அவர்கிட்ட வந்து நான் ஒட்டுமொத்த லைஃப் டைம் ஏர்னிங்ஸோட அவர் வந்து ஒரே நாள் சம்பாரிச்சிருக்கலாம். பட் என்கிட்ட இருக்க ஒரு முக்கியமான விஷயம், ஹீ கேன் நெவர் ஹாவ், அவரால் எப்பயுமே அதை அடைய முடியாது. என்னென்னா தட் இஸ் இனஃப், போதும் என்ற மனசு. ஓகேவா? நம்ம இது வந்து நிறைய பேர் வந்து நிறையா பழமொழிகள், அண்ட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் அண்ட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் லைக் சேயிங்ஸ், லைக் வி ஹாவ் டு லிவ் வித் இனஃப்லாம். பட் இந்த ஸ்டோரி கேட்கும்போது என்னென்னா, நிறைய பேருக்கு தோணும்ல, நம்ம எவ்வளோ தான் வந்து ஏர்ன் பண்ணியிருந்தாலும் வி ஆல்வேஸ் வாண்டட் டு ஏர்ன் மோர், வி ஆல்வேஸ் வாண்டட் டு பிகம் ஈவன் மோர் சக்ஸஸ்ஃபுல். பட் ஹியர் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே வாட் ஐ ஹாவ் இஸ் இனஃப் நவ், நான் வந்து இவ்வளோ தான் சம்பாதிச்சிருக்கேன், பட் திஸ் இஸ் ஸ்டில் அ லாட் ஆஃப் மணி அண்ட் ஐ ஹாவ் அ மைண்ட் செட் தட் ஓகே திஸ் இஸ் இனஃப் ஃபார் மீ. அந்த இனஃப்ன்றது வந்து எவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான விஷயம். யூ கான் மெஷர் இனஃப்ல, பிகாஸ் அவருக்கு வந்து ஓகே அவர் ஏர்ன் பண்ணியிருக்க சில மில்லியன்ஸ் இனஃபாக இருக்கலாம். பட் இமேஜின் ஃபார் சம் ஃபேமிலிஸ் லிவிங் இன் அ பியூட்டிஃபுல் வில்லேஜில், அவங்களுக்கு வந்து தே ஹாவ் சம் லெட்ஸ் சே கவுஸ் ஆர் கிட்டன்ஸ் ஆர் கோட்ஸ் ஆர் ஃபார்ம் ஆர் எக்ஸெட்ரா. அவங்களுக்கு வந்து ஒரு தோட்டம் இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு ஆடு மாடு இருக்கலாம், அண்ட் அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து இட் கேன் பி கம்பேரிட்டிவ்லி வெரி லெஸ். பட் அவங்களுக்கு வந்து இட் குட் பி இனஃப், இட் குட் மீன் த வேர்ல்ட் ஃபார் தெம். அவங்க வந்து எல்லாட்டும் பெருமையாக சொல்லுவாங்க, எங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுமா, வி ஹாவ் திஸ் மச் பிக் ஃபார்ம், எங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய நிலம்லாம் இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ இது இருக்குது, நான் மாதம் வந்து ஒரு 20,000 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்லாம் வந்து, பிகாஸ் தட் இஸ் இனஃப் ஃபார் தெம், தட் இஸ் இனஃப் ஃபார் வாட் எவர் தே ஹாவ், வாட் எவர் தே விஷ் ஃபார். அவங்களுக்கு வந்து அவங்க என்னென்னலாம் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணுறோன்னு நினைக்கிறாங்களோ, தட் இஸ் இனஃப் ஃபார் தெம். இல்லை, அந்த இனஃப்ன்ற விஷயத்தை வந்து வி கான் குவான்டிஃபை பிகாஸ் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் எவ்ரி ஒன்ல. ஃபார் அ பில்லியனர் ஈவன் $1 billion wouldn't be enough. இல்லை, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சிலப்போ வந்து ஈவன் தோ வி ஹாவ் பிளென்டி இன் லைஃப் இட் வுடன்ட் பி இனஃப். இல்லை, ஸோ அந்த இனஃப்ன்ற ஃபேக்டர் வந்து இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். இதே மாதிரி நிறையா விஷயத்த வி கான்ட் குவான்டிஃபை திங்ஸ்ங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நடக்கிற சில விஷயத்தை தான் வந்து இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். தட் இஸ் வை வி கால் திஸ் எபிசோட் அஸ் த ஃப்ளா இன் அவர் ரூலர்ஸ். ஓகே, இது வந்து எனக்கு எப்போ வந்து பயங்கரமாக ஹிட் ஆச்சுன்னா, ஐ வாஸ் வாட்சிங் இன் இன்ஸ்டாகிராம் ரீலுங்க. ஓகே, as usual, if you have seen season 1, you know there is no episode without an anime reference. Obviously there is going to be an anime here. ஓகே, இது வரைக்கும் வந்து நான் நிறைய அனிமே ரெஃபரன்ஸ் வச்சு பேசியிருக்கேன். ஓகே, பட் இது வந்து இட் இஸ் லைக் ஒன் அமங் ஆல். இது வந்து சச் அ பியூட்டிஃபுல் அனிமே அண்ட் சச் அ பாப்புலர் அனிமே. அண்ட் இஃப் யூ ஹேவன்ட் வாட்ச் திஸ், வாட் ஆர் யூ டூயிங் இன் லைஃப் ப்ரோ? ஓகே, நீங்கள் வந்து இந்த பாட்காஸ்ட் கேட்டதெல்லாம் போதும், போய் இந்த அனிமேவை பார்த்துனாங்க அப்படி சொல்வேன். ஏன்னா அது வந்து அவ்வளோ பெரிய அனிமே. இப்போ ஐ சே வாட் இஸ் இட்ஸ், யூ நோ, எஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒன் பீஸ். ஓகேவா? ஃபைனலி. அண்ட் நான் இது வந்து எனக்கு இந்த தாட் எப்போ வந்துச்சுன்னா, ஐ சா அன் எபிசோட் அண்ட் ஒன் பீஸுங்க. ஏன்னா அந்த ஒன் பீஸ்ன்றது வந்து இட் இஸ் வேர்ல்ட் குளோபலி இட் இஸ் லைக் அ வெரி வெரி பாப்புலர் அனிமே அண்ட் இட் இஸ் அ வெரி a good one on that fact. It is popular for a reason, right? ஏன்னா இதில் வந்து you can see a lot of character developments, you can see a lot of thoughts, you can cover all the things. Like அதில் வந்து இந்த அனிமேல வந்து கவர் பண்ணாத விஷயமே இல்லைங்க. ஜியோ பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், let it be war, let it be politics, let it be like moral stories, let it be life lessons. It has a lot of things. அப்படி வந்து பார்த்த ஒரு எபிசோட் தான் ஆக்சுவலாக இந்த விஷயம் வந்து. இட் இஸ் பீன் தேர் இன் த ஹோல் அனிமே. பட் அதை தனியாக வந்து அன்றைக்கி அந்த ஒரு கிளிப்பிங் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அது வந்து இட் ஹிட் மீ அ லாட். ஓகேவா? என்னன்னா, ஓகே, தெர் இஸ் அ கேரக்டர் கால் சாஞ்சி. ஓகேவா? அவன் வந்து என்னென்னா ஒரு குக். அந்த குக் வந்து என்னென்னா சின்ன வயசில் வந்து he got kicked out of his he got separated from his family. It is a long story but we are not talking about that. அப்போ வந்து என்னென்னா ரொம்ப சின்ன வயசில் ஒரு ஷிப்பில் வந்து இருப்பான். அந்த ஷிப்பில் இருக்கப்போ அந்த ஷிப்பில் வந்து ஒரு ஷெஃப் இருப்பார். ஓகேவா? அந்த ஷெஃப்னா அந்த ஸ்டோரி வந்து ஒரு பைரட்ஸை பற்றினது. அந்த ஷிப்பில் வந்து ஒரு ஷெஃப் இருப்பார். அவர் வந்து ஒரு ஃபார்மட் பைரட்னு வச்சுக்கோங்க. அந்த எபிசோடில் என்னென்னா, சாஞ்சி வந்து அந்த ஷிப்போட டர்புலன்ஸில் வந்து சின்ன பையன் தானே மூழ்கிட்டு இருப்பான். ஓகேவா? இப்போ இந்த ஜெஃப்ன்றவர் அந்த ஷிப்போட ஷெஃப் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து கீழே வந்து அவரோட கால் வந்து ஒரு ஷிப்பில் மாட்டிக்கும். ஓகேவா? அந்த கால் மாட்டிக்கும். பட் வந்து ஹீ ஹாவ் பிளென்டி ஆஃப் டைம் டு பேசிக்கலி வந்து அந்த ஷிப்பை வந்து எடுக்கிறதுக்கு அண்ட் டு பேசிக்கலி ஃப்ரீ ஹிம்செல்ஃப். ஆனால் அந்த டைமில் வந்து ஹீல் சி ஓகே அங்கே வந்து பார்ப்பாரு, அந்த சின்ன பையன் வந்து மூழ்கி வந்துட்டு இருப்பான்.
அப்போ என்ன பண்ணுவார், அவருக்கு தெரியும் இப்போ வந்து இவர் இந்த காலை வந்து எடுக்கிறதுக்கு லேட் ஆச்சுன்னா அந்த சின்ன பையன் வந்து ட்ரவுன் ஆகி ஹில் ஜஸ்ட் ஹிட் இன் டு சம்திங் அண்ட் ஹில் டை, ரைட். அதனால் என்ன பண்ணுறாருன்னா ஹி டேக்ஸ் அன் ஆங்கர், ரைட். அந்த ஷிப்பை நிறுத்துறதுக்குள்ள ஆங்கர் இருக்கும்ல, அந்த ஆங்கர் எடுத்து ஹி டைஸ் அரவுண்ட் ஹிஸ் லெக் அண்ட் ஹி கட்ஸ் ஹிஸ் ஓன் லெக், ரைட். ஹி கட்ஸ் ஹிஸ் ஓன் லெக் டு ஃப்ரீ ஹிம்செல்ஃப். அவர் வந்து அந்த ஷிப்போட அந்த ஆங்கரோட செயின் எடுத்து அவரோட காலே வந்து வெட்டிட்டு ஹி கோஸ் டு சேவ் ஹிம், ஓகேவா. இப்போ இந்த சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து 2 பேரும் வந்து ஒரு இவர் தான் இவரை வளர்க்குறப்ப இவருக்கு வந்து இவரோட குக்கிங்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் வந்து ஹி ஃபீட்ஸ் ஹிம் எவ்ரிடே, ஹி பேசிக்லி கிவ்ஸ் ஹிம் ஹிஸ் லைஃப்பில் இதெல்லாம் பண்ணுறாரு. இவனும் வந்து என்ன பண்ணுறான், ஹி ஒர்க்ஸ், சாஞ்சியும் என்ன பண்ணுறான், ஹி ஒர்க்ஸ் இன் த ரெஸ்டாரண்ட், ஓகேவா. பல வருஷம் வந்து அவனோட டீனேஜ் வரைக்கும் ஃபுல்லாக வந்து ஃப்ரம் ஹிஸ் யங் ஏஜ் அவன் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு குக்காகவும் வெயிட்டராகவும் வேலை பார்த்துட்ருக்கான், ஓகே. அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து த மெயின் கேரக்டர் வந்து லூஃபி தான் வந்து மெயின் கேரக்டரா, ஓகேவா. இவன் வந்து என்ன பண்ணுறான், இந்த ஷிப்பில் அவங்க வர்றப்ப இவன் வந்து ஹி ஹேட் டு பார்ட் வேஸ், ஓகேவா. இவன் வந்து இவங்க கூட ஒரு ஜேர்னிக்கு போகிறான். ஹி இஸ் பார்ட்டிங் வேஸ் ஹியர் ஃப்ரம் ஜெஃப், இந்த ஷெஃப் கிட்டேருந்து, ஓகேவா. இப்போ பார்ட்டிங் வேஸ் அப்போ எல்லாம் பாய் சொல்லுவாங்களே, பாய் சொல்கிறப்ப ஹி ஆல்சோ வாண்டட் டு தேங்க் ஹிம். அப்போ இவன் வந்து நிறைய இதை சொல்லியிருக்கலாங்க, ஓகேவா. நம்மள வந்து என்ன சொல்லியிருப்போம், இது வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு நிறையா பண்ணியிருக்கீங்க, உங்கள் என் உயிரை காப்பாற்றிருக்கீங்க, உங்கள் காலை எடுத்திருக்கீங்க, அண்ட் அண்ட் இந்த டெய்லிக்கும் எனக்கு சாப்பாடு போட்டிருக்கீங்க, டெய்லிக்கும் எனக்கு வந்து இது பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு, ஓகேவா. ஆனால் அவன் வந்து அப்படி சொல்லலை, ஓகேவா. அவன் அந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பான். அந்த விஷயத்தை கேட்டோன்னு தான் ஐ ஜஸ்ட் ரியலைஸ், ஓ மை காட், இவன் வந்து என்ன சொல்கிறான், இவன் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கலாம், ஓகே. நான் வந்து அவனே அதுக்கு முன்னாடி இந்த எபிசோடில் நான் இடத்த சொல்லியிருப்பேன், நீ ஏன் இங்கே வேலை பார்க்குற அப்படின்ட்டு. அவன் வந்து சொல்லுவான், லைக் ஐம் ரீபேயிங் ஹிம், லைக் நான் வந்து ஒரு கடன் பட்டிருக்கேன், இவர் வந்து வீடு காப்பத்தில் அந்த வேலை பார்க்குறேன், அந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பான் முன்னாடி அந்த ஹோட்டலில். சும்மா அது வந்து இட் இஸ் அ ஸ்மால் திங்ஸ். ஆனால் இவன் வந்து when he is parting waysல he could have said a lot of things, but what he chose to say, அவன் என்ன சொன்னான்னா, that hit me quite hard, right? He said, okay, thank you for all the kindness you have given me. அவன் வந்து thank you for the food சொல்லல, thank you for saving my life சொல்லல, thank you for like taking care of me all these years எல்லாமே சொல்லல, ஓகேவா. எக்ஸாக்ட்லி he quotes saying this, okay, owner Zeph, for all the damn kindness you have shown me, I will never forget it, right? அவன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் விட்டுட்டு அவன் வந்து he just says thank you for all the kindness you have shown me, okay. He is not quantifying anything, okay, நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் பண்ண. He just shows his gratitude to his kindness, okay. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இது வந்து. You can say, okay, it is a simple sentence, it is a simple gratitude, but if you look into it deeply, it just like hit me a lot, like எனக்கு வந்து it felt like a lotங்க. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம், நிறைய இடத்துல வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், ஓகேவா. யாராச்சும் வந்து ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, பட் வந்து அட் தி எண்ட் ஏதாச்சும் ஒரு டாக்கில் என்ன சொல்லுவாங்க, ஓகே ஹி ஹெல்ப் மீ அ லாட், ஐ கேன் நெவர் ரீபே. பட் ஆனால் வந்து சிலப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், பட் அதோட அதிகமாக நான் அவனுக்கு பண்ணியிருக்கேன், ஓகேவா. அவன் எனக்கு வந்து இவ்வளோ கொடுத்துருக்கான், அந்த கடலில் நான் அழைச்சிட்டேன், அவன் எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கான், பட் வந்து அதுக்கு டபுள் மடங்கு நான் அவனுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. பட் தேட் இஸ் இன் சம்திங் வி கேன் குவான்டிஃபை, பிகாஸ் கைண்ட்னஸ் இஸ் இன் அ லோன் யூ கேன் ரீபே, ரைட். அவன் வந்து இதுதான் வந்து அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீ டசன்ட் சே, ஓகே ஐம் நாட் ஐம் தேங்க்யூ ஃபார் திஸ், ஐம் தேங்க்யூ ஃபார் ஆல் திஸ் ஸ்டஃப், ஐ வில் ட்ரை டு ரீபே யூ ஆல் திஸ் திங்ஸ், ரைட். ஹீ ஜஸ்ட் செட், அவன் வந்து தேங்க்யூ ஃபார் ஆல் த கைண்ட்னஸ் யூ ஹவ் ஷோன் மீல. நம்ம நிறைய இடத்துல இதை மறந்துடுறோம், ஓகே. கைண்ட்னஸ் இஸ் இன் சம்திங் யூ கேன் குவான்டிஃபை, ஓகே. The only way to repay this kindness is through your gratitude. Gratitude can also be quantified. So எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது லைஃப். ஸோ this is just one of the things I've shared with. There is a lot of things in this thing. சரி, ஓகேங்க. இந்த விஷயம் வந்து இதுக்கு மட்டும்தான் பொருந்துமா? நம்ம வந்து ஃபிலாசபிக்கலாக வாட் எவர் வி வாண்ட் வி கேன் டாக். பட் ஆனால் சயின்டிஃபிக்கலாக இந்த வேர்ல்டில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மெஷர்மெண்ட்ஸ் இருக்குல்ல, ஒரு நம்பர்ஸ் இருக்குல்ல அப்படின்னு கேட்போம்ல. பட் வந்து இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன தெரியுமா? would you believe me if I said one of the most common like things to measure என்னென்னா, நீங்கள் சயின்டிஃபிக் வேர்ல்டில் எந்த ஒரு ஃபார்முலா எடுத்தாலும் சரி, எந்த ஒரு ஃபிசிக்ஸ் ஈக்குவேஷன் எடுத்தாலும் சரி, நீங்கள் சயின்ஸ் புக்கு பரட்ட இடம் ஃபுல்லாக ஒரு விஷயம் இருக்குங்க. அதை வச்சு தான் we quantify many things, we calculate many things. that is speed of lightங்க, ஓகேவா. லைட்டோட ஸ்பீட் என்னன்னு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும்ல, அப்ராக்சிமேட்லி அரவுண்ட்
3 lakhs kilometers per second. ஒரு செகண்டில் லைட் வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் போகுமா, ஓகேவா? பட் வாட் இஃப் ஐ டெல் யூ, ஸ்டில் நவ் no one have ever measured the proper speed of light, ஓகேவா? இது வரைக்கும் யாருமே லைட்டோட ஸ்பீடை மெஷர் பண்ணதில்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா? இட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டு மெஷர். ஏன்னா ஐ மீன் நம்ம யோசிக்கலாம், ஓகே நம்ம வந்து லைட்டுன்றது வந்து நம்ம பார்க்க முடியுது, we can still see, ஓகே லைட் ஆன் பண்ணால் எவ்வளோ நேரம் டைம் எடுக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு we have many advancements in science etc. ஆனால் இது ஒரு சிம்பிள் மெஷர்மெண்ட்டு தான் நினச்சிருப்போம். we have seen லைக் நீங்கள் சின்ன வயசில் வந்து ஸ்கூல் படிக்கும் போதாக இருக்கட்டும், காலேஜ் படிக்கும் போதாக இருக்கட்டும், we always study that லைட்டோட ஸ்பீட் வந்து இவ்வளோ இது, அதை வந்து கான்ஸ்டன்ட் சீன் வச்சுருப்பாங்க, அதை வந்து ஒரு கான்ஸ்டன்டாகவே ஆக்கிட்டாங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து நிறையா திங்ஸ் வந்து மெஷர் பண்ணுறோம், கரெக்டாக? பட் இதெல்லாம் வந்து எப்போ வரைக்கும்னா ஐன்ஸ்டைன் ஒருத்தர் வந்து இந்த குட்டையை குழப்புற வரைக்கும், ஓகேவா? ஆஃப்டர் தி தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஐ மீன் ஈவன் பிஃபோர் தட், பட் வென் இட் இஸ் ப்ராப்பர்லி ப்ரூவன் இஸ் தட் அந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, டைம் இஸ் ரிலேட்டிவ்ங்க, ஓகேவா? டைம்ன்றது வந்து நான் எதை சொல்கிறேன்ல, நம்ம வந்து எதெல்லாம் ஆப்வியஸாக ஓகே இதெல்லாம் we can quantify this அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோமோ அது எல்லாமே it is completely oppositeங்க. How many of you will believe that time itself is not like what we think it is? Like நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு எபிசோடில் சொல்லியிருப்பேன்ல, ஐ மீன் செகண்ட் எபிசோடில் நினைக்கிறேன், about I mean how light travels and how we can even travel back in time technically. அதே மாதிரி இந்த டைம்ன்றது வந்து அதோட குவான்டிஃபிகேஷன் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டுங்க. ஏன்னா தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி படி டைம் இஸ் ரிலேட்டிவ், ஓகேவா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து சிம்பிளாக நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க வேகமாக, ஓகேவா? நீங்கள் ஒரு வேகமாக ட்ரெயினில் போயிட்டுருக்கப்ப யாராச்சும் ஒரு பிளாட்ஃபார்மில் நிற்கிறாங்க, ஸ்டேஷனில் நிற்கிறாங்கன்னா யூ கேன் see them very clearly. பட் ஆனால் think of it, you are standing in the platform, ஓகேவா? when you are in the train you can see clearly whoever is standing in the platform. அதே இது நீங்கள் வந்து பிளாட்ஃபார்மில் நிற்கிறப்ப whenever a train goes very fast you can barely see anything at all inside the trainல. ஆனால் நீங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் நின்றுட்டு யாராச்சும் உள்ள யார் உட்காந்துருக்கா அப்படின்னு ஓடுற ட்ரெயினில், ஐ மீன் லைக் ஐ எம் டாக்கிங் அபவுட் லைக் 200 kilometers or 150 kilometers per hour ட்ரெயின் போயிட்டுருக்கு, நீங்கள் நின்றுட்டுருக்க பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்றும் தெரிய மாட்டாங்க. ஆனால் உள்ளே உள்ளவங்களுக்கு நீங்கள் யூ வில் ஸ்டில் பி விசிபிள். வை? பிகாஸ் உள்ளே உள்ளவங்க வந்து வேகமாக போகிறனால நீங்கள் எவ்வளோ கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் இட் வில் லுக் லைக் யூஆர் இன் ஸ்லோ மோஷனில், அதே மாதிரி கிளியராக தெரியும். அதே கான்செப்ட் தான் இங்கே இன் நட்ஷல், ஓகேவா? ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாருன்னா, ஆஸ் டைம் இஸ் ரிலேட்டிவ், நீங்கள் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கீங்க, ஒரு வாட்ச் கட்டியிருக்கீங்கன்னா இன்னொருத்தர் வந்து அதே வாட்ச் கட்டியிருக்காங்க. when you move fast the other person move fast away from that stable watch, or ஒரு வாலில் இருக்குது, நீங்கள் அதை விட்டு கையில் இருக்க வாட்சை கட்டிட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா as you are moving the time ever so slightly slows down, ஓகேவா? அவன் மூவிங் கிளாக் slows down, ஓகேவா? இங்கே தான் விஷயமே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டைம் மெஷர் பண்ணுறதுக்கு கிளாக் வேணும்ல, வெரி வெரி ப்ரிசைஸ் கிளாக், ஓகேவா? எப்படி யூஸ்வலாக மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை வந்து இப்போ ஒரு காரோ பைக்காக இருக்கட்டும், நீங்கள் வந்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகிறது, ஓகே இங்கே ஸ்டார்ட் பண்ணி அந்த சைடு போச்சுன்னா இங்கே எவ்வளோ டைம் இருக்குது, அங்கே ரீச் ஆகிறப்ப எவ்வளோ டைம் இருக்குது, இதுக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம டைமை கால்குலேட் பண்ணுவோம் கரெக்டாக, ஸ்பீடை லைக் இத்தனை கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர், இத்தனை கிலோமீட்டர்ஸ் பெர் செகண்ட். பட் லைட்டுன்றது வந்து ஆஸ் இட் கோஸ் வெரி வெரி ஃபாஸ்ட், நம்மளுக்கு வந்து இதுலேயே நிறையா சிக்கல் இருக்குது. இப்போ 2 கிளாக் வைக்கிறோம்னா, சுருக்கமாக சொன்ன போகிறோன்னா, ஒரு கிளாக்கை வந்து இந்த சைடு மூவ் பண்ணுறப்ப 2 கிளாக்கையும் சிங்க்ரனைஸ் பண்ணோம்ல, 2 கிளாக்கும் எக்ஸாக்டாக ஒரே டைமில் இருந்ததுன்னா இந்த இது ஒர்க் ஆகும். ஆனால் இந்த கிளாக்கை மூவ் பண்ணுறப்ப டியூ டு ரிலேட்டிவிட்டி இந்த டைம் ஸ்லோஸ் டவுன் இல்லை, நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லை. இட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். நீங்கள் சொல்லலாம், ஓகே இப்போ எலக்ட்ரானிக்ஸ்லாம் நிறைய டெவலப் ஆச்சுல, எலக்ட்ரானிக்காக 2 ஒயரை கனெக்ட் பண்ணி அப்படியே சிங்க் பண்ணால் ஒரே இடத்துலேருந்து சிங்க் ஆயிரும்ல அப்படின்ட்டு. பட் ஆனால் அதே இது பண்ணாலும் எலக்ட்ரிக்கல்ஸில் வந்து எலக்ட்ரிசிட்டியோட ஸ்பீடே வந்து லைட்டோட ஸ்பீடு கம்மி. அதனால் இந்த எலக்ட்ரிசிட்டி அங்கே மூவ் ஆகிறதுக்கு இத்தனை மில்லி செகண்ட் டிலே இருக்குன்னா அந்த மில்லி செகண்ட் டிலே அந்த கிளாக்கில் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஸோ இப்போ எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா, இட் இஸ் அ சிம்பிள் சொல்யூஷன். ஒரே ஒரு கிளாக் மட்டும் வச்சு தூரத்தில் ஒரு கண்ணாடி வச்சுட்டு லைட் வந்து இங்கேருந்து அந்த கண்ணாடியை போட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி வர்றப்ப எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு கால்குலேட் பண்ணி அதை வச்சு வந்து தே கால்குலேட், ஓகேவா? ஒரு மிரர் வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ மிரர், தே ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட் டு அ மிரர் அண்ட் தே ஹேவ் அ சிங்கிள் கிளாக், ஓகே? இந்த சிங்கிள் கிளாக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகி வரப்போ எவ்வளோ டைம் இருக்குன்ட்டு நீங்கள் கேட்கலாம், ஓகே இது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் தானே அப்படின்ட்டு.
பட் ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒரு பாலை நீங்கள் வந்து ரொம்ப வேகமாக செவத்தில் தூக்கி போடுறீங்க, ஓகேவா? யூஆர் த்ரோயிங் அ பால் வெரி ஃபாஸ்ட் இன் அ வால். ஓகே, when it hit backs to you, நீங்கள் என்ன நினைப்பீங்க? இந்த பால் வந்து போயிட்டு வர்றதுக்கு இஃப் லைக் அ வால் வாஸ் லெட்ஸ் சே 1 meter away from you, நீங்கள் வந்து தூக்கி போடுறப்ப அந்த வால் போகுது, திரும்பி வர்றப்ப உங்கள் கைக்கு வருது. ஓவராலாக எவ்வளோ டைம் இருக்குன்ட்டு அந்த டைமை தானே கால்குலேட் பண்ணுவீங்க. பட் whenever you throw a ball, it doesn't come back to you at the same speed, because whenever it bounces off a ball, it loses its momentum. நீங்கள் வந்து செவத்தில் அந்த பால் பட்டோன்னே அது கொஞ்சம் ஸ்லோவாயிரும், கரெக்டாக? அதே மாதிரி தான் லைட்டுக்கு வந்து we don't have a definitive proof, பட் இருந்தாலும் லைட் வந்து we don't know. லைட் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போகிறப்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, வர்றப்போ ஸ்லோவாகுதா, இல்லை இது ஒரு இடத்துக்கு போகிறப்போ கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, ஏதாச்சும் பவுன்ஸ் ஆகுறப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாகிருதா, we never know, ஓகேவா? அதனால தான் we just calculated a 2-way speed of light, not 1-way speed of light. இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆவரேஜ் தான். இட் கேன் பி ரைட், இட் cannot be right, but we can't measure time till now. மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குல்ல? ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இஃப் யூ can't even quantify something you have seen your entire life-ல, நீங்கள் வந்து கண்ணு முன்னாடி தெரிகிற லைட்டையே you can't quantify the speed of it. How in the world can you quantify someone's kindness or someone's gratitude or the help that you got from someone? எவ்வளோ ஒரு பேசிக்கான விஷயம் இல்லை, பட் yet ஆப்வியஸ்லி இது நம்ம கண்ணு முன்னாடி இருந்தாலும் we fail to see it. இது வந்து நான் சொன்ன அந்த ஆனிமே கதை மட்டும் இல்லைங்க, இட் இஸ் இன் ரியல் லைஃப் ஆஸ் வெல். ஈவன் பைபிள்லேயே வந்து ஒரு இன்சிடென்ட் இருக்குது. என்னென்னா, there is a church where many people give offering. ஸோ அந்த ஆஃபரிங்கில் வந்து நிறைய பேர் வந்து பணக்காரவங்களாம் நிறைய பேக்ஸ் ஆஃப் கோல்டு, பேக்ஸ் ஆஃப் சில்வர், டைமண்ட், ரூபீஸ்லாம் போடுறாங்க. அங்கே வந்து there is also a poor widow. Okay, she just have 2 copper coins with her. She just put the 2 copper coins in the offering, right? At the end வந்து ஜீசஸ் சொல்கிறாரு, இவங்க எல்லாரும் போட்ட அவ்வளோ ஆஃபரிங்ஸை கம்பேர் பண்ணும்போது இது எல்லாத்தையும் கலெக்டிவாக சேர்த்தாலும் அந்த விடோ போட்ட 2 copper coins is more valuable than all of it combined. அந்த விடோ வந்து போட்ட 2 காப்பர் காயின் வந்து அவங்க எல்லாம் போட்டதை சேர்த்து வச்சாலும் இதுதான் மோர் வேல்யூபிள். ஆனால் ஆப்வியஸ்லி வந்து கோல்டு இஸ் மோர் வேல்யூபிளுங்க, டைமண்ட் இஸ் மோர் வேல்யூபிள், ஆப்வியஸ்லி ரூபீஸ் ஆர் மோர் வேல்யூபிள். பட் இந்த இடத்துல we can't quantify the value by mere worth. இல்லை, இட் இஸ் லைக் மற்றவங்களாம் வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ்லேருந்தோ அவங்களோட வெல்த்லேருந்தோ ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இட் போடுறாங்க. பட் இந்த புவர் விடோட்ட இருந்ததே அந்த 2 copper coins தான். she has given her all as an offering. So in the quantification வந்து it is not about the value of copper or value of gold, but it is the value of how how much she is able to give. She has just given their entire life, saving her entire value as an offering. So in the quantification வந்து it is a weird thing. Obviously we need quantities, we need physical measurements to do a lot of things, but still there are things in life which we can't quantify. சில விஷயம் நம்ம எவ்வளோ தான் வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து இந்த நம்பர்ஸ் இந்த குவான்டிட்டிஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் நிறையா விஷயத்த நம்மளால் குவான்டிஃபை பண்ண முடியாதுங்க. ஸோ அண்ட் அகெயின் ஐ எம் சேயிங் கைண்ட்னஸ் இஸ் இன் அ லோன் தட் யூ கேன் ரீபே வித் மணி ஆர் எனி அதர் திங்ஸ். ஸோ நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் இதே மாதிரி யாராச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, இல்லை வந்து ஏதாச்சும் யாராச்சும் வந்து they have just been kind to you, they have just been like very kind around you அப்படின்னா don't try to repay them, don't try to measure their kindness like with something so abstract. Instead please try to repay your kindness with gratitude, right? Gratitude வந்து you can't measure the gratitude. அதான் திரும்பி சொல்கிறேன், ஓகேவா? You can't just say you've been kind to me for 1 year, I've been grateful to you for 1 more year. That is not how it works. So please be kind to others. So don't try to measure the value of kindness. அடுத்த எபிசோடில் உங்களை இதே மாதிரி சந்திக்கிற வரைக்கும் this is beyond the obvious with நான் உங்கள் ஜெஃப்ரி. டாடா, பாய் பாய், குட் ஈவினிங், குட் நைட் அண்ட் குட் ஆஃப்டர்நூன்.